ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிங்கிற சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பவுண்டரி இருக்கு சரிங்களா, ஒரு பவுண்டரி இருக்குது. அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிராவல் ஆகும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வரக்கூடிய டிஸ்கண்டினியூட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ். அதாவது ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரீ சார்ஜஸ் இருக்குது. ஃப்ரீ சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரி வருது. பவுண்டரினா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. பொதுவா கிரிக்கெட்ல வந்து பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் போட்டு வச்சிருப்பாங்க. அதை ஏன் பவுண்டரி லைன் அந்த எல்லை கோடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பவுண்டரி லைனை தாண்டி பால் போகும்போது டைரக்டா வந்து ஏர்லயே டிராவல் ஆகி பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா சிக்ஸர் அப்படின்னு சொல்றோம். அல்லது வந்து கிரவுண்ட்ல பட்டு போய் அந்த லைனை கிராஸ் பண்ணுச்சுன்னா ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த பவுண்டரி லைன் அப்படிங்கிறது யாரை செப்பரேட் பண்ணும் அப்படின்னா, கிரிக்கெட் அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, கிரிக்கெட் ஃபீல்டுல இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ், அதே மாதிரி அந்த மெயின் கிரிக்கெட் ஃபீல்டையும் அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸையும் செப்பரேட் பண்ற ஒரு லைனா வந்து அந்த பவுண்டரி லைன் அப்படிங்கிறது இருக்கும். பவுண்டரினா ஒரு எல்லை. எல்லை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு மாறுபட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை பிரிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு கோடை தான் எல்லை கோடு அல்லது பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க நம்ம பவுண்டரி அப்படின்னு எதை மீன் பண்றோம் அப்படின்னா, ஒரு ரீஜன் ஆஃப் ஃப்ரீ சார்ஜஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃப்ரீ சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரியை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு தாண்டி போகும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல என்ன வரும் அப்படின்னா ஒரு டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது வரும். வேற ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னா, ஸோ நார்மலா வந்து இப்போ இந்த பென் இருக்கு சரிங்களா, அந்த பென் வந்து இருக்குது. இந்த பென் வந்து இங்க இருந்து கீழே இருந்து மேல் நோக்கி வருது சரிங்களா, கீழே இருந்து மேல் நோக்கி இந்த பென் வந்து வரும்போது இப்போ இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல என்ன இல்லை அப்படின்னா எந்த விதமான அப்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. ஸோ அப்போ அந்த பென் வந்து எப்படி டிராவல் ஆகி போயிடும் அப்படின்னா, இங்க இருந்து போய் அப்படியே ஸ்ட்ரைட்டா டிராவல் ஆகி எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம அப்படியே வந்து போயிடும். இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு நோட் புக்கை வந்து வச்சாச்சு. நோட் புக் அப்படிங்கிறது ஒரு பவுண்டரி அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ பவுண்டரிக்கு மேல பவுண்டரிக்கு கீழே. ஸோ இந்த பென் வந்து கீழே இருந்து இப்படி வரும்போது முன்னாடி வந்து எதுவுமே இல்லாம இருந்துச்சு, எந்த விதமான தடையும் இல்லாம இருக்கும்போது அது ஃப்ரீயா போயிடுச்சு. ஆனா இந்த பென் வந்து இப்ப இங்க இருந்து இங்க டிராவல் ஆகி இந்த பவுண்டரியை தாண்டி இப்படி வரணும் சரிங்களா, பவுண்டரியை தாண்டி இப்படி வரணும். இப்ப இது பெண்ணா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, இந்த நோட்டை தாண்டி வெளியே வர முடியாது. வரணும்னா இந்த நோட்டை வந்து ஓட்டை போட்டுட்டு தான் வந்து வெளியே வரணும். இது பென் அண்ட் நோட் புக் கேஸ் அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது ஒரு பவுண்டரி இருந்தது அப்படின்னா அந்த பவுண்டரியை ஓட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து ஊடுருவி வந்து வரும். எப்படி அப்படின்னா, ஒரு கிளாஸ் பிளேட்ல நம்ம ஒரு டார்ச் லைட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. நார்மலா வந்து டார்ச் லைட் நம்ம வந்து சுவர்ல அடிச்சோம் அப்படின்னா சுவருக்கும் நம்ம டார்ச் லைட்டுக்கும் நடுவுல எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம இருக்கும்போது அல்லது எந்த விதமான அப்ஸ்டக்கிளும் இல்லாம இருக்கும்போது அந்த டார்ச் லைட் வந்து ஃப்ரீயா டிராவல் ஆகி அந்த சுவர்ல டார்ச் லைட்டோட வெளிச்சத்தை வந்து நீங்க பார்க்க முடியும். இதுவே நடுவுல ஒரு கிளாஸ் பிளேட்டை வச்சு டார்ச் லைட் அடிச்சோம்னா அந்த லைட் வந்து இந்த கிளாஸ் பிளேட்டுக்குள்ள போய் அந்த பக்கம் வந்துடும் இல்லையா. ஏன்னா வந்து ரேடியேஷன்ங்கிறதுனால அந்த மாதிரி உள்ள ஊடுருவி வரும். ஆனா முதல்ல நீங்க வந்து எந்த விதமான தடையும் இல்லாம இருக்கும்போது அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருந்துச்சோ, டார்ச் லைட் வந்து எந்த விதமான தடையும் இல்லாம நீங்க டார்ச் லைட் அடிக்கும் போது தடை எதுவும் இல்லாங்கும் போது டைரக்டா அந்த சுவரில் அது பட்டுச்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு பிரைட் இன்டென்சிட்டி இருந்திருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் பிளேட்டை நீங்க வச்சதுனால டார்ச் லைட்டை நீங்க அடிக்கும் போது நடுவுல ஒரு கிளாஸ் பிளேட் இருந்த காரணத்தினால கிளாஸ் பிளேட் வழியா ஊடுருவி போய் அந்த பக்கம் இருக்கிற சுவர்ல அது பட்டிருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல இந்த கிளாஸ் பிளேட் என்ன பண்ணுது, ஒரு பவுண்டரியா வந்து ஆக்ட் ஆகுது. பவுண்டரியா ஆக்ட் ஆகுறதுனால என்ன பண்ணுது, இந்த லைட் வேவுடைய இன்டென்சிட்டியை வந்து அது கொஞ்சம் மாத்துது இல்லையா. இதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஒரு இடத்துல சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன், அதை பவுண்டரின்னு சொல்றோம். ரெண்டு மீடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மீடியம் இன்னொரு மீடியம். ஸோ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது நடுவுல ஒரு பவுண்டரி, அந்த பவுண்டரியில வந்து என்ன இருக்கு, சார்ஜஸ் இருக்கு. அப்படிங்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டுல என்ன வரும் அப்படின்னா ஒரு டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது வரும். அந்த டிஸ்கண்டினியூட்டி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு டயக்ராம் வந்து பார்க்கலாம்.
ஸோ ஒரு ஷீட் ஆஃப் சார்ஜ், ஒரு ஷீட் ஆஃப் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஷீட் ஆஃப் சார்ஜ் வந்து இருக்கு. இந்த ஷீட் ஆஃப் சார்ஜ்ல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பாத்தீங்கன்னா சிக்மா அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து மீடியம் 1, இது மீடியம் 1, கீழே வந்து மீடியம் 2. இது வந்து 3 டைமென்ஷன்ல நீங்க என்ன பண்ணிக்கணும், இமேஜின் பண்ணிக்கணும். அதாவது இப்போ இந்த நோட் புக் இருக்கு அப்படின்னா நோட் புக்கு கீழே வந்து மீடியம் 2, நோட் புக்கு மேல இருக்கக்கூடியது மீடியம் 1. சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்க இதை இமேஜின் பண்ணிக்கணும். இந்த நோட் புக் வந்து ஒரு ஷீட் ஆஃப் சார்ஜ், இதுல வந்து என்ன இருக்குன்னா ஃப்ரீ சார்ஜஸ் வந்து இருக்குது அப்படின்றத நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். ஸோ அது வெக்டார் குவான்டிட்டியா இருக்கிறதுனால அதோட காம்போனன்ட்ஸ் நம்ம பிரிச்சோம்னா பேரலல் காம்போனன்ட், பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்னு 2 விதமா வந்து நம்ம பிரிக்க முடியும். எதை வச்சு பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி, இது வந்து த ஷீட் ஆஃப் சார்ஜ். அப்போ இந்த மார்க்கர் பென் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதோட பேரலல் காம்போனன்ட் அப்படின்னா எதுக்கு பேரலல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷீட் இருக்கு இல்லையா, ஷீட்டுக்கு பேரலா இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வெக்டார், அதுக்கு என்ன இருக்கும், பேரலல் காம்போனன்ட் இருக்கும், பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் இருக்கும். அப்போ பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் வரும்போது இந்த பவுண்டரினால அது என்ன ஆகாது, உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா பவுண்டரி இப்படி இருக்கு, இதுக்கு பேரலா வரக்கூடிய காம்போனன்ட் இப்படியே போயிடும் இல்லையா, இப்படியே வந்து அது போயிடும். அந்த இங்கே வந்து கொஞ்சம் திக்னஸ் இருந்தாலும் கூட, இங்க வந்து கொஞ்சம் திக்னஸ் இருந்தாலும் கூட திக்னஸ் வந்து நெக்லிஜிபிளா தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ திக்னஸ் நெக்லிஜிபிளா எடுத்துக்கும் போது பேரலல் காம்போனன்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், இப்படியே வந்து போயிடும், எந்த விதமான தடையும் இல்லாம போயிடும். ஆனா இந்த பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் வந்து இப்படி வந்து வரணும் இல்லையா, இப்படி வந்து இந்த நோட் புக்கை தாண்டி இப்படி வெளியே வரணும் பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட். அதனாலதான் அது பேரே பெர்பெண்டிகுலர். ஏன்னா ஷீட்டுக்கு வந்து அது பெர்பெண்டிகுலரா இருக்கிற காம்போனன்ட்ங்கிறதுனால பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட். பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் மட்டும்தான் என்ன ஆகும்னா இந்த பவுண்டரியால அது வந்து என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ வெளியே வரும்போது அதுல ஒரு டிஸ்கண்டினியூட்டி வரும். பேரலல் காம்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போயிடுறதுனால இந்த பவுண்டரியால அது வந்து அஃபெக்ட் ஆகாது, அதுல டிஸ்கண்டினியூட்டி வந்து வராது. ஸோ பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால நம்ம வந்து இங்க என்ன போடுறோம், இ பெர்பெண்டிகுலர், இ பெர்பெண்டிகுலர் அபவ். அபவ்னா ஷீட்டுக்கு மேல, ஷீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய காம்போனன்ட். கீழே வந்து என்ன வரும் அப்படின்னா இ பெர்பெண்டிகுலர் பிலோ. ஸோ ஷீட்டுக்கு கீழே இருந்து வந்து ஷீட்டை தாண்டி வெளியே வருது பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட், அதுல மட்டும்தான் டிஸ்கண்டினியூட்டி வரும். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிஸ்கண்டினியூட்டி எவ்வளோன்றத கால்குலேட் பண்றதுக்காக நம்ம காஸ் லாவை வந்து அப்ளை பண்ண போறோம். காஸ் லாவை அப்ளை பண்ண வேண்டி இருக்கிறதுனால நம்ம என்ன இமேஜின் பண்ணணும்னா ஒரு பில் பாக்ஸ், இந்த இடத்துல வந்து காஷியன் பில் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பில் பாக்ஸ்னா மாத்திரையை போட்டு வைக்கிற டப்பா, சரிங்களா, மாத்திரையை போட்டு வைக்கிற டப்பா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பில் பாக்ஸை வந்து நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இமேஜின் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டப்பாவை நான் இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்றேன். சரிங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டப்பா வந்து இங்க எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ இந்த ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் வந்து இந்த ஷீட் ஆஃப் சார்ஜ். இதுல வந்து ஒரு டப்பா, பிளாஸ்டிக் டப்பா, திக்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு டப்பா, மாத்திரையை போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டப்பா. இந்த டப்பாவை வந்து இது மேல வைக்கணும். ஸோ டப்பாவை வைக்கும் போது அது எதனால வைக்கிறோம்னா காஷியன் சர்ஃபேஸ் அதுதான். சரிங்களா? காஷியன் சர்ஃபேஸ் வந்து அதுதான். ஏன்னா நம்ம வந்து காஸ் லாவை அப்ளை பண்ணணும்னா வி நீட் அ காஷியன் சர்ஃபேஸ். ஸோ இந்த பில் பாக்ஸை வந்து நம்ம இமேஜின் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த டிஸ்கண்டினியூட்டி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடான தியரியை வந்து எழுதிடுவோம். த பவுண்டரி பிட்வீன், த பவுண்டரி பிட்வீன் two media is a thin sheet, is a thin sheet of surface charge density, of surface charge density sigma, sigma அப்படிங்கிறது. consider a thin Gaussian pill box, Gaussian pill box
extending equally above and below the sheet. Above and below the sheet. So the boundary between two media is a thin sheet of surface charge density sigma. Consider a thin Gaussian pillbox. இது extending equally above and below the sheet. இப்போ Gauss law வந்து அப்ளை பண்றோம். Gauss law states that integral E dot dA is equal to Q enclosed by epsilon naught. Q enclosed by epsilon naught. So இங்க உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஏரியாவையும் மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா E dot dA இருக்கிற காரணத்தினால என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா E perpendicular above into area minus E perpendicular below into area. E dot dA ன்னு வருது இல்லையா, ஏரியாவை பொறுத்து இன்டகிரேட் பண்றோம். ஸோ perpendicular component above minus perpendicular component below. சரிங்களா? This is equal to Q enclosed by epsilon naught. Q enclosed அப்படின்னா total charge enclosed. அது surface charge density multiplied by area divided by epsilon 0 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது ரெண்டுல பாருங்க, A வந்து காமனா எடுத்துக்கலாம். A காமனா எடுத்தீங்கன்னா இங்கேயும் A இருக்கு, கேன்சல் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. ஸோ கேன்சல் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. தட் இஸ் E perpendicular above minus E perpendicular below is equal to sigma by epsilon 0. அதாவது E above minus E below perpendicular. E perpendicular above minus E perpendicular below equal to sigma by epsilon 0. இதுதான் வந்து அந்த amount of discontinuity. ஏன்னா பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸில் மட்டும்தான் டிஸ்கண்டினியூட்டி வரும். என்ன காரணத்தினாலனா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நோட் புக் இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக அந்த பென் வரும்போது அதுதான் வந்து என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். பேரலாக போகக்கூடியதுக்கு எந்த தடையும் கிடையாது, ஸோ அப்படியே போயிடும். ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் இருக்கு இல்லையா, இதில் வர டிஸ்கண்டினியூட்டி தான் சிக்மா பை எப்சிலான் 0. இதை வந்து நம்ம வேர்டிங்ஸில் எழுதினோம்னா த நார்மல் bar perpendicular components, the normal bar perpendicular components of the electric field is discontinuous and the amount of discontinuity is sigma by epsilon naught. ஸோ இதான் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வரக்கூடிய அந்த டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, ஒரு ஷீட் ஆஃப் சார்ஜ் வச்சதுனால அந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்ல நமக்கு என்ன வந்துருச்சு, அந்த டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது வந்துருச்சு. டிஸ்கண்டினியூட்டி எவ்வளோங்கிறது சொல்லியிருக்கோம். டிஸ்கண்டினியூட்டி எதில் வரும், நார்மல் அல்லது பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட். ஸோ அந்த ஷீட் ஆஃப் சார்ஜ் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த E perpendicular above minus E perpendicular below என்ன ஆகும், ஷீட் ஆஃப் சார்ஜ் இல்லைன்னா சிக்மா 0 ஆகும் இல்லையா. ஸோ if there is no surface charge, அப்போ வந்து சிக்மா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ இது வந்து என்ன ஆகும், டிஸ்கண்டினியூட்டியே வந்து இருக்காது. ஸோ E perpendicular above minus E perpendicular below
இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன்னா சிக்மா வந்து இருக்காதுங்கிறதுனால. சர்ஃபேஸ் சார்ஜ் இல்லைன்னா டிஸ்கண்டினியூட்டியே வந்து கிடையாது. ஸோ அப்போ E perpendicular above minus E perpendicular below is equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்கண்டினியூட்டி இல்லைன்னா E perpendicular will be continuous. Will be continuous அப்படின்னு சொல்லி சொல்லணும். For that case. For that case. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி வந்து எப்போ இருக்காது, ஷீட் ஆஃப் சார்ஜ் இல்லைன்னா தான் இருக்காது. ஆனால் அந்த பேரலல் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா த டான்ஜென்ஷியல் காம்பனண்ட். த டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் E is always continuous. டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் அப்படிங்கிறது எதில் வரும்னா E parallel above minus E parallel below is equal to 0. is equal to 0. ஏன்னா ஷீட் ஆஃப் சார்ஜ் இருந்தாலும் இல்லைனாலும் அது கண்டினியூஸ்ங்கிறதுனால நமக்கு வந்து டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் வந்து எப்பயுமே வந்து என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஷீட் ஆஃப் சார்ஜ் இருந்தாலும் இல்லைனாலும் பேரலல் காம்பனண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஈக்குவேஷனை வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதலாம். இந்த பவுண்டரி கண்டிஷனை வந்து பொதுவாக பேரலல் பெர்பெண்டிகுலர்னு பிரித்து எழுதியிருக்கோம். பொதுவாக வந்து வெக்டார் ஃபார்ம்லேயே சேர்த்து எழுதுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So, the boundary condition on E, the boundary condition on E can be converted into a single formula. Can be converted into a single formula. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, E above பொதுவாக மைனஸ் E below பெர்பெண்டிகுலர் பேரலல்னு பிரிக்கல, மொத்தமாக பார்த்தீங்கன்னா சிக்மா பை எப்சிலான் 0 இன்ட்டு என் கேப், சிக்மா பை எப்சிலான் 0 இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் இந்த என் கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் unit vector perpendicular to the surface pointing upwards, ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான பவுண்டரி கண்டிஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியலுக்கான பவுண்டரி கண்டிஷன். பொட்டென்ஷியலுக்கான பவுண்டரி கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V above minus V below is equal to 0. சரிங்களா? V above minus V below is equal to 0. That means V above is equal to V below. இது வந்து பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியல் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து E ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் த கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டென்ஷியல். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட அந்த பவுண்டரி கண்டிஷனை ரிலேட் பண்ணி இங்கே நம்ம சொல்லும்போது என்ன வரும், டெல் வி அபவ்
minus del V below is equal to minus sigma by epsilon 0. சரிங்களா? ஏன்னா E above minus E below. E above க்கு பதிலா என்ன போடணும்? minus del V above minus of E below. E below னா minus of delta V below னு போடும்போது மைனஸை காமனா எடுத்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். So E க்கு பதிலா del V. So del V above minus del V below is equal to minus sigma by epsilon. அந்த சிக்மாவை அந்த பக்கம் வந்து கொண்டு போயாச்சு. ஸோ இந்த டெல் அப்படிங்கிறது நம்ம டோ பை டோ எல் மைனஸ் டோ வி பிலோ டிவைடட் பை டோ எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா பை எப்சிலான் 0. இது வந்து பொட்டன்ஷியலுக்கான பவுண்டரி கண்டிஷன் வேர் டோ வி பை டோ எல் இஸ் ஈக்குவல் டு del V dot n cap is the normal derivative of V. Normal derivative of V, that is the rate of change of V. The rate of change of V in the direction perpendicular to the surface. இதான் பொட்டன்ஷியலுக்கான பவுண்டரி கண்டிஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.